முழுவதும் பல குற்ற சம்பவங்கள் நடந்துகிட்டே தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. அது மாதிரியான பல குற்ற சம்பவங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவு. நிகழ்தகவு. காதலனின் லேப்டாப்பில் குவிந்து கிடந்த ஆபாச வீடியோக்கள். காதலியுடன் தனிமையில் இருந்ததையும் வீடியோ ரெக்கார்ட் செய்த அரக்கன். தாய், தந்தை, தங்கை என ஒட்டுமொத்த குடும்பமும் சேர்ந்து ஃப்ராடுத்தனம். வசதியான இளம் பெண்களுக்கு ஆசை வலை விரித்து லட்சங்களை சுருட்டிய பாஜக நிர்வாகி சிக்கியது எப்படி? காலேஜ் முடிச்சிட்டு வழக்கம் போல காதலன் தமிழரசனை மீட் பண்ணி இருக்காங்க இளம் பெண். 2 பேரும் பக்கத்துல இருக்கிற ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கிட்டே பேசி இருக்காங்க. அப்போ தமிழரசனுக்கு கால் ஒண்ணு வந்திருக்கு. வீட்ல இருந்து கால் பண்றாங்க. நீ சாப்பிட்டுட்டு நான் போய் பேசிட்டு வர்றேன்னு சொல்லிட்டு போயிருக்கான் தமிழரசன். அப்ப தமிழரசனோட லேப்டாப்பை எடுத்து கேஷுவலா அதுல உள்ள ஃபோல்டர்ஸை ஓபன் பண்ணி பார்த்திருக்காங்க அந்த இளம் பெண். அதுல தன்னோட காதலன் தமிழரசன் பல பெண்களோட நெருக்கமா இருந்த வீடியோவும் போட்டோஸும் இருந்திருக்கு. அதுவும் ஒரு பொண்ணு கூட தமிழரசன் கார்ல வச்சே தனிமையில் இருந்த வீடியோவும் இருந்திருக்கு. தமிழரசன் திரும்ப வர்றத பார்த்த அந்த பொண்ணு லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணிட்டு சைலண்டா உட்கார்ந்துட்டு இருந்திருக்காங்க. தமிழரசன் சகஜமா பேசிட்டு இருக்க அந்த பொண்ணு பதிலுக்கு எதுவுமே பேசாம அமைதியா இருந்திருக்காங்க. ஏன், என்னாச்சு, எதுக்கு எதுவுமே பேசாம சைலண்டா இருக்குன்னு கேட்டிருக்கான் தமிழரசன். அப்போ லேப்டாப்ல இருந்ததை சொல்லி இளம் பெண் கொந்தளிச்சிருக்காங்க. என்னைய ஏமாத்திட்டேன்னு சொல்லி ரெஸ்டாரண்ட்லயே கத்தி அழுது இருக்காங்க. எல்லா வீடியோஸையும் பார்த்துட்டாலேன்னு பதற்றமான தமிழரசன் அந்த பொண்ணை சமாதானப்படுத்த ட்ரை பண்ணி இருக்கான். ஆனா இதுக்கு மேலையும் உன்னோட பேச்செல்லாம் நம்ப தயாரா இல்லைன்னு சொல்லிட்டு அங்கிருந்து விறுவிறுன்னு கிளம்பி போயிட்டாங்க அந்த இளம்பெண். அடுத்து வீட்டுக்கு போயிட்டு தமிழரசனுக்கு கால் பண்ணி நான் கொடுத்த பணம் நகையெல்லாம் இப்பவே வரணும், அப்படி இல்லைன்னா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன்னு சொல்லி இருக்காங்க. தன்னோட காதலியை சமாதானப்படுத்த எவ்வளவோ முயற்சி பண்ணியிருக்கான் தமிழரசன். ஆனா அவங்க தன்னோட முடிவிலிருந்து மாறவே இல்லை. நம்மளையே போலீஸ்ல மாட்டி விடுவேன்னு சொல்லி மிரட்டுறாளேன்னு கடுப்பான தமிழரசன் நாம 2 பேரும் தனிமையில் இருந்த வீடியோவை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ணிடுவேன்னு சொல்லி மிரட்டி இருக்கான். அப்போதான் தன்னோட நெருக்கமா இருந்ததையும் தமிழரசன் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி இருக்காங்கிறது அந்த பொண்ணுக்கு தெரிய வந்திருக்கு. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணினா அடுத்த செகண்டே எல்லா போட்டோஸ் வீடியோஸையும் நெட்ல விட்டுருவேன்னு சொல்லி மிரட்டின தமிழரசன் பழைய மாதிரியே தன்னோட பழகணும்னு சொல்லி டார்ச்சர் பண்ணி இருக்கான். என்ன பண்றது, யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியாம முழிச்ச அந்த பெண் தமிழரசன் தன்னை ஏமாத்தினதை பத்தி பெற்றோர்கிட்ட சொல்லி கதறி இருக்காங்க. தாம்பரத்துல அம்மா, அப்பா, தங்கச்சின்னு குடும்பத்தோட இருக்கிற தமிழரசன் சட்டக்கல்லூரியில ஃபைனல் இயர் படிச்சுட்டு வந்திருக்கான். பாஜகவுல இளைஞரணி செயலாளராகவும் பதவி வகிச்சிட்டு இருக்கான். அந்த இளம் பெண்ணும் தமிழரசனும் 6 வருஷமா காதலிச்சிட்டு இருந்திருக்காங்க. அந்த பொண்ணை தன்னோட வீட்டுக்கு அழைச்சிட்டு போன தமிழரசன் தன்னோட அம்மா, அப்பா, தங்கச்சின்னு எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தி வச்சிருக்கான். அம்மா, அப்பா எல்லாரும் வீட்ல இருக்கும் போதே அந்த பொண்ணை தன்னோட ரூமுக்கு கூட்டிட்டு போய் தனிமையில் இருந்ததாவும் சொல்லப்படுது. மகனோட எல்லா திருட்டு வேலைக்கும் அவனோட அம்மா, அப்பா, தங்கச்சின்னு ஒட்டுமொத்த குடும்பமும் உடந்தைன்னும் சொல்லப்படுது. காதலிக்க ஆரம்பிச்ச காலத்திலிருந்து இப்ப வரைக்கும் அந்த பொண்ணுகிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா 30 லட்சம் ரூபாய் பணம், 15 பவுன் தங்க நகைய தமிழரசன் வாங்கி இருக்கிறதா சொல்லப்படுது. வசதியான வீட்டு பொண்ணுங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, காலேஜ் ஃபீஸ் கட்ட காசு வேணும், அது இதுன்னு சொல்லி பணத்தை சுருட்டி இருக்கான் தமிழரசன். இதெல்லாம் தெரிஞ்சு அந்த இளம்பெண்ணோட அம்மா தமிழரசனுக்கு போன் பண்ணி இருக்காங்க. அந்த போன் காலை தமிழரசன் எடுக்காம அவனோட அப்பா ஏழுமலை எடுத்து பேசி இருக்காரு.
எத்தனை பொண்ணத்தான் உன் பையன் ஏமாத்துவான், என் பொண்ணுகிட்ட இருந்து வாங்கின பணம் நகை எல்லாமே எங்களுக்கு திரும்ப வேணும், உன் பையனை எல்லாத்தையும் கொடுக்க சொல்லுன்னு சொல்லி திட்டி தீர்த்திருக்காங்க. பையன் மேல தான் தப்பு இருக்குங்கிறது நல்லா தெரிஞ்சிருந்தோம் அந்த பொண்ணோட அம்மா கிட்ட போன்ல தகாத வார்த்தைகளால எகிரி எகிரி பேசியிருக்காரு தமிழரசனோட அப்பா ஏழுமலை. சொல்லு காசு கொடுத்ததை கேட்டா நீ இந்த கம்ப்ளைண்ட் கொடுன்ற நீங்க யாரு அதனால 25,000 18 லட்சம் ரூபாய் வாயில போட்டு போய் எவ்வளவு ஜாக்கிரதையா கார் பண்ண வாங்கிட்டு இருக்கீங்க. ஒரு பொண்ணுல ஏமாத்தி எவ்வளவு பணம் எவ்வளவு நகை வாயில போட்டுருக்க கணக்காட்டா நீ பேச. நீ அழியிற நாள் வந்துச்சுன்னா நீ எவ்வளவு நாள் பேச, எவ்வளவு தனாவுக்கு உனக்கு பொண்ணுங்களை ஏமாத்தி தின்ற நாய் நீ. இது சரிப்பட்டு வராதுன்னு நினைச்ச அந்த இளம்பெண் சிட்லப்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அடுத்து தமிழரசன் வீட்டுக்கு போன போலீஸ் அவங்கிட்ட விசாரணை நடத்தி இருக்காங்க. செல்போன் லேப்டாப் எல்லாம் எங்க இருக்கு, எல்லாத்தையும் எடுத்துட்டு வான்னு சொல்லி இருக்காங்க போலீஸ். அதெல்லாம் எதுக்கு நீங்க கேக்குறீங்க, என்னோட பிரைவசில எல்லாம் நீங்க தலையிடாதீங்க சார்னு எகத்தாளமா பேசியிருக்கான் தமிழரசன். பல பொண்ணுங்களோட வாழ்க்கைய சீரழிச்சிட்டு போலீஸ்கிட்டையும் சவுண்டு விட்ட தமிழரசனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு தூக்கிட்டு போய் கவனிக்க வேண்டிய விதத்துல கவனிச்சிருக்காங்க காவல்துறையினர். அதுக்கப்புறம் தான் தன்னோட தில்லாலங்கடி வேலை எல்லாத்தையும் ஒண்ணு விடாம ஒப்பிச்சிருக்கான். அந்த நேரத்துல தமிழரசனால பாதிக்கப்பட்டிருக்கேன்னு ஆந்திராவை சேர்ந்த ஒரு பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி தனிமையில இருந்தது மட்டும் இல்லாம அத வீடியோவா எடுத்து வச்சு மிரட்டி 5 லட்சம் ஏமாத்திட்டான்னு சொல்லி இருக்காங்க அந்த பெண். அது சம்பந்தமாவும் வழக்கு பதிவு செஞ்சிருக்கிற போலீஸ் தமிழரசனால இன்னும் எத்தனை பொண்ணுங்க பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு தீவிரமா விசாரிச்சுட்டு இருக்காங்க. அதோட தமிழரசனோட அப்பா அம்மா கிட்டையும் போலீஸ் விசாரிச்சுட்டு வர்றாங்க. தமிழரசனுக்கு ஏகப்பட்ட ரவுடிகளோடையும் தொடர்பு இருக்குன்னு பாதிக்கப்பட்ட இளம் பெண்கள் சொல்லி இருக்காங்க. அதன் அடிப்படையிலையும் போலீஸ் தீவிரமா விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. தினமும் இரவு நேரங்களில் வீடியோ கால், பாண்டிச்சேரிக்கு இன்ப சுற்றுலா செல்லலாம் என கூறி எல்லை மீறிய பேராசிரியர், வீடியோ காலில் நிர்வாணமாக வர சொல்லி டார்ச்சர், 5 மாதங்களாக நரக வேதனையை அனுபவித்த கல்லூரி மாணவி, வக்ர புத்தி கொண்ட அரசு கல்லூரி பேராசிரியர் சிக்கியது எப்படி, நடந்தது என்ன? குடும்பத்துல பண கஷ்டம், அதனால பிரைவேட் காலேஜில் படிக்க முடியல. வறுமையில் உள்ள குடும்பத்தை எப்படியாச்சும் தலை தூக்கி நிறுத்தணும், அதுக்கு ஒரே வழி படிப்பு மட்டும்தான் நினைச்ச 18 வயசு பொண்ணு திண்டிவனத்தில் உள்ள கோவிந்தசாமி அரசு கலைக்கல்லூரியில் சேர்ந்து கஷ்டப்பட்டு படிச்சிருந்திருக்காங்க. ஹாஸ்டல்ல தங்கி படிச்சுட்டு இருக்கிற மாணவி காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் பார்ட் டைம் வேலைக்கும் போயிட்டு இருந்திருக்காங்க. அதுல கிடைக்கிற காசை மாசம் மாசம் தன்னோட வீட்டுக்கு அனுப்பி படிக்கிற காலத்திலேயே வீட்டையும் சேர்த்து கவனிச்சுட்டு இருந்திருக்காங்க. அந்த மாணவி ஒரு நாள் தவறாம தினமும் வீட்டுக்கு போன் பண்ணி பேசிட்டு இருந்திருக்காங்க. ஆனா 2-3 நாளா மாணவி கிட்ட இருந்து எந்த போனும் வரல. அதே மாதிரி வீட்டிலிருந்து போன் பண்ணாலும் அவங்க போனை அட்டன் பண்ணாம இருந்திருக்காங்க. மகளுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு பதறி போன தாய் ஹாஸ்டல்ல மகள் கூட தங்கிக்கிட்டு இருந்த இன்னொரு பொண்ணுக்கு கால் பண்ணி கேட்டிருக்காங்க. போன்ல பேசின அந்த ரூம்மேட் பொண்ணு, அவர் 2-3 நாளாவே சோகமா இருக்க ஆண்டி, ரூம்ல கூட யார்கிட்டையும் பேச மாட்டான்னு சொல்லி இருக்காங்க. அதுக்கப்புறம் மகளை பார்க்கறதுக்கு நேரா ஹாஸ்டலுக்கே போயிருக்காங்க பெற்றோர். ஹாஸ்டல்ல சோகமா உட்கார்ந்துகிட்டு இருந்த மகள் கிட்ட போய், என்னாச்சு, ஏன் யார்கிட்டையும் பேச மாட்டேங்கிற, காலேஜ்ல ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப மாணவி தன்னோட அம்மாவை கட்டி பிடிச்சு கதறி அழுதுருக்காங்க. எனக்கு காலேஜ் போகவே பிடிக்கலம்மா, என்னைய வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு போயிடுங்க, நான் படிப்பை நிறுத்திட்டு வேலைக்கு ஏதாச்சும் போறேன்னு சொல்லி கதறி இருக்காங்க. உடனே அவங்க அம்மா, ஏன் இப்படி சொல்ற, இப்ப அப்படி என்னாச்சு ஏதாச்சுன்னு துருவி துருவி கேட்டு இருக்காங்க. அப்பதான் மகள் ஏன் சோகமா இருக்கா அப்படிங்கிறதுக்கான காரணமே தெரிய வந்திருக்கு.
கோவிந்தசாமி அரசு கலைக்கல்லூரியில எக்கனாமிக்ஸ் ப்ரொஃபஸரா வேலை பார்க்கிற குமார் கிளாஸுக்கு பாடம் எடுக்க போகும்போதெல்லாம் மாணவிய தவறான பார்வையிலேயே பார்த்திருக்கான். அது மட்டும் இல்லாம மாணவியோட செல்போன் நம்பரை தெரிஞ்சுக்கிட்ட குமார் கடந்த 5 மாசமாவே மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்துட்டு இருந்திருக்கான். இரவு நேரத்துல மாணவிக்கு வீடியோ கால் பண்ணி ஆடையெல்லாம் கழட்டிட்டு வீடியோ கால்ல வான்னு சொல்லி மிரட்டி இருக்கான். என்ன பண்றது, யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியாமலும் வெளியே சொன்னா நம்மளை ஏதாச்சும் பண்ணிடுவாங்களோங்கிற பயத்திலையும் தனக்கு நேர்ந்த கொடுமையை பத்தி யார்கிட்டையும் வாய் திறக்காம இருந்திருக்காங்க அந்த மாணவி. செப்டம்பர் 5ஆம் தேதி மாணவிக்கு கால் பண்ண ப்ரொஃபசர் குமார் நைட்டு வீடியோ கால் பண்ண ஏன் எடுக்கலன்னு கேட்டு மிரட்டும் துணியில பேசியிருக்கான். எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம தவிச்ச மாணவி நைட் டைம்ல ஆன்லைன்ல இருந்தா எங்க வீட்டுல திட்டுவாங்கன்னு பயந்துகிட்டே சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஏன் என்கிட்ட நைட்டு நான் உனக்கு கால் பண்ண ஏன் எடுக்கல? நான் ஆன்லைன்லயே வரமாட்டேன். நீ ஆன்லைன்ல வரதுலாம் அது கிடையாது. நான் கேட்கறத சொல்லு. ஏன் நைட்டு ஏன் எனக்கு நான் ஃபோன் பண்ணல ஏன் எடுக்கிறேன்? அதான் சார், அட்டன் பண்ணா ஆன்லைன்ல டைம் காமிக்கும், எங்க வீட்டுல திட்டுவாங்க. அதோட மாணவிய பாண்டிச்சேரிக்கு வந்து தான் கூட ரூம்ல ஒன்னா இருக்கணும்னு சொல்லி கட்டாயப்படுத்தி இருக்கான். எங்க வீட்டுல திட்டுவாங்க, நான் வரமாட்டேன்னு சொன்ன மாணவிய கெட்ட வார்த்தையில திட்டி பேசியிருக்கான் பேராசிரியர் குமார். பாடிக்கு போலாமா? யா சும்மா போலாமா? டேய் சும்மா வா. கடுப்பேதப்பா, நான் சொல்றதை கேளுப்பா. சும்மா நைட்டுக்கே திரும்ப வந்துடலாம். நான் சொல்ற பஸ் கேளு. இல்ல சார், நான் வரமாட்டேன். பாண்டிச்சேரிக்கு தான் வரல, அதுக்கு பதிலா இன்னைக்கு நைட்டு என் கூட வீடியோ கால்ல நிர்வாணமா வந்து பேசணும்னு சொல்லி வற்புறுத்தி இருக்கான். சார் ஏன் இப்படியெல்லாம் பேசுறீங்கன்னு கேட்டு மாணவி கதறி அழுதுருக்காங்க. இப்படி மகள் சொன்னதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த தாய் நேரா காலேஜ் மேனேஜ்மெண்ட்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அப்ப என்னமா சொல்றீங்க, உங்க பொண்ணு சொல்ற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட யாரும் மிஸ்பிஹேவ் பண்ண மாட்டாங்க, வேணும்னா டிசி கொடுத்துடுறோம், உங்க பொண்ணை வேற காலேஜ்ல கொண்டு போய் சேர்த்துக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க அங்க இருந்தவங்க. மாணவியோட தாய் சொன்னதை கொஞ்சம் கூட காது கொடுத்து கேட்காத காலேஜ் மேனேஜ்மெண்ட் அவங்கள மட்டம் தட்டி பேசியிருக்காங்க. யார்கிட்ட சொன்னா தீர்வு கிடைக்கும்னு தவிச்சிட்டு இருந்த தாய் கடைசியா திண்டிவனம் மகளிர் காவல் நிலையத்துல போய் புகார் கொடுத்திருக்காங்க. அடுத்து காலேஜுக்கு வந்த போலீஸ் ப்ரொஃபசர் குமார் கிட்ட விசாரணை பண்ணியிருக்காங்க. அப்ப அவரோட செல்போனை வாங்கி சோதனை பண்ணப்ப நடு ராத்திரியிலையெல்லாம் மாணவிக்கு கால் பண்ணியும் வீடியோ கால் பண்ணியும் டார்ச்சர் பண்ணி இருக்கிறது உறுதியாயிருக்கு. 57 வயசுள்ள குமார் தன்னோட மகள் வயசுல இருக்கிற பொண்ணுகிட்ட இப்படி தப்பா பேசி பாலியல் தொல்லை கொடுத்திருக்கான். விசாரணைக்கு அப்புறம் அவன் மேல போக்சோ சட்டத்துல வழக்கு பதிவு செஞ்ச போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணி ஜெயில்ல அடைச்சிருக்காங்க. கொஞ்ச நாளாவே ஸ்கூல்லையும் காலேஜ்லயும் ஆசிரியர்களே மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததா சொல்லப்படுற செய்தி தான் நாலா பக்கத்துல இருந்தோ வந்துட்டு இருக்கு. பொம்பளை பிள்ளைங்களுக்கு நல்லது கெட்டது தெரியணும், படிப்பு தான் அவங்கள காப்பாத்தும், தைரியம் கொடுக்கும்னு நம்பி பெத்தவங்க எப்பாடுபட்டாவது பொம்பளை பிள்ளைங்களை படிக்க வச்சுட்டு இருக்காங்க. வேலியே பயிர மேயிற மாதிரி பெண் பிள்ளைங்களுக்கு பாடம் கத்து கொடுத்து பாதுகாக்க வேண்டிய ஆசிரியர்களே இப்படி அத்துமீறது பெற்றோர்கள் மத்தியில அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. இந்த உலகத்துல பெண் பிள்ளைகளுக்கு எந்த இடம்தான் சேஃப் அப்படிங்கிறது தான் இப்ப எழுந்திருக்கிற மிகப்பெரிய கேள்வி. சொந்த தாத்தாவை கத்தியால் குத்தி கொன்ற பேரன், தடுக்க வந்த தாயையும் கத்தியால் குத்தி கிழித்த கொடூரம். ஒன்றல்ல இரண்டல்ல 73 முறை காட்டு மிராண்டித்தனமாக குத்தி கொன்றது ஏன்? இவ்வளவு இரத்த வெறிக்கு என்ன காரணம்? கொலைகாலி சிக்கினானா? பிரம்மாண்ட பங்களா, தோட்ட வேலையிலிருந்து சமையல் வேலை வரைக்கும் எல்லாத்துக்கும் தனித்தனி ஆளுங்க. ஹால்ல வச்சு தாத்தாவும் பேரனும் பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்ப கொஞ்சம் கொஞ்சமா 2 பேரோட வாய்ஸும் எகிரிக்கிட்டே போயிருக்கு. தாத்தாவுக்கும் பேரனுக்கும் இடையில 1000 இருக்கும். நாம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்ப்போம்னு சொல்லி
வீட்டில் இருந்த 2-3 வேலைக்காரங்க அவங்கவங்க வேலையை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அப்ப திடீர்னு முதலாளி ஜனார்த்தன் ராவ் அலறி துடிச்சு சத்தம் கேட்டிருக்கு. உடனே வேலைக்காரங்க ஓடி வந்து பார்த்தா பேரன் கீர்த்திராஜ் தாத்தா ஜனார்த்தன் ராவ கத்தியால கொடூரமா குத்திக்கிட்டு இருந்திருக்கான். அது மட்டும் இல்லாம பக்கத்துல ஜனார்த்தன் ராவோட பொண்ணும் கீர்த்திராஜோட அம்மாவுமான சரோஜினி தேவியும் வயிற்றுல குத்துப்பட்டு துடிச்சிட்டு இருந்திருக்காங்க. யாராச்சும் கிட்ட வந்தா உங்களை குத்தி கொன்னுடுவேன்னு கீர்த்திராஜ் கொலவெறியோட மிரட்டனதுக்கு பயந்து போய் வேலைக்காரங்க யாரும் அவன் கிட்டையே போகல. அங்கிருந்த வாட்ச்மேன் வேகமா வாசலுக்கு ஓடி போய் ரோட்டில் போற வர்றவங்க அக்கம் பக்கத்துல உள்ளவங்கன்னு 5-6 பேரை கூப்பிட்டுட்டு வந்து எல்லாரும் சேர்ந்து கீர்த்திராஜை மடக்கி பிடிச்சு அடி வெளுத்தெடுத்திருக்காங்க. ஆனா அதுக்குள்ள ஜனார்த்தன் ராவ் ரத்த வெள்ளத்துல மயங்கி விழுந்து இறந்து போயிட்டாரு. தகவல் தெரிஞ்சு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் ஜனார்த்தன் ராவோட சடலத்தை எடுத்து போஸ்ட் மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. வயிற்றுல குத்துப்பட்டு உயிருக்கு போராடிட்டு இருந்த சரோஜினி தேவியை மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு அனுப்பி வச்சாங்க. அதுக்கப்புறம் கீர்த்திராஜ் கிட்ட விசாரிச்சப்பதான் அவனோட இந்த ரத்த வெறிக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது போலீசாருக்கு தெரிய வந்திருக்கு. ஆந்திராவில் உள்ள ஏலூரை சேர்ந்தவர் தான் பிரபல தொழிலதிபர் 86 வயதான ஜனார்த்தன் ராவ். வேல்ஜன் குரூப் அப்படிங்கிற பேர்ல ஏகப்பட்ட பிசினஸ் கம்பெனிஸ் ஆரம்பிச்சு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தையே உருவாக்கி இருக்காரு. ஆந்திரா தெலுங்கானாவில் உள்ள பல இடங்கள்ல இவரோட தொழில் நிறுவனங்கள் இயங்கிக்கிட்டு இருக்கு. கடந்த கொஞ்ச வருஷமா ஹைதராபாத் சோமாஜிகுடாவில் வாழ்ந்துட்டு வந்திருக்காரு. இதுக்கிடையில கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தன்னோட மூத்த மகளோட பையன் ஸ்ரீகிருஷ்ணாவை வேல்ஜன் குரூப் ஆஃப் கம்பெனிஸோட டைரக்டர்கள் ஒருத்தரா நியமிச்சிருக்காரு ஜனார்த்தன் ராவ். இதை தெரிஞ்சுக்கிட்ட 2வது பொண்ணு சரோஜினி தேவி தன்னோட பையன் கீர்த்திராஜையும் டைரக்டர் ஆக்கணும்னு அப்பா ஜனார்த்தன் ராவ் கிட்ட கேட்டிருக்காங்க. கீர்த்திராஜும் தாத்தா கிட்ட தன்னை டைரக்டர் ஆக்க சொல்லி கேட்டிருக்கான். ஆனா ஜனார்த்தன் ராவ் கீர்த்திராஜ கம்பெனி டைரக்டர் ஆக்க மறுத்துட்டாராம். கீர்த்திராஜ் அமெரிக்காவில் படிச்சுட்டு கொஞ்ச மாசத்துக்கு முன்னாடி தான் இந்தியா வந்திருக்கான். படிக்கும் போதிலிருந்தே கீர்த்திராஜ் போதை பழக்கத்துக்கு அடிமையா இருந்ததா சொல்லப்படுது. இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் எந்நேரமும் போதையிலேயே மிதந்துட்டு இருந்ததாவும் ஒழுங்கா எந்த வேலையும் செய்யாம வெட்டியா ஊரை சுத்திட்டு இருந்ததாவும் சொல்லப்படுது. இப்படி பொறுப்பில்லாம சுத்திக்கிட்டு இருக்கிற கீர்த்திராஜ கம்பெனியில டைரக்டர் ஆக்குனா இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டு உருவாக்குன சாம்ராஜ்யம் காணாம போயிரும்னு நினைச்சிருக்காரு ஜனார்த்தன் ராவ். சரோஜினி தேவியும் கீர்த்திராஜுக்கு திரும்ப திரும்ப இதை பத்தி பேசி இருக்காங்க. ஆனா எக்காரணம் கொண்டும் கீர்த்திராஜ கம்பெனி டைரக்டர் ஆக்க மாட்டேங்கிறதுல ஜனார்த்தன் ராவ் உறுதியா இருந்திருக்காரு. கம்பெனியில டைரக்டர் ஆக்கலனாலும் பரவாயில்ல, எங்க அம்மாவுக்கு சேர வேண்டிய சொத்தை பிரிச்சு கொடுங்கன்னு கேட்டிருக்கான் கீர்த்திராஜ். நான் சம்பாதிச்ச பணம் சொத்து நான் யாருக்கு வேணும்னாலும் கொடுப்பேன், அது ஏன் இஷ்டம்னு ஜனார்த்தன் ராவும் பிடிவாதமாய் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் மகள் சரோஜினி தேவிக்காக 4 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்தை மட்டும் கீர்த்திராஜ் பேரில் எழுதி வச்சிருக்காரு. தனக்கு இந்த 4 கோடி எல்லாம் பத்தாது, எனக்கு முழு சொத்துலையும் பங்கு வேணும்னு கேட்டு கீர்த்திராஜ் தகராறு பண்ணிட்டே தான் இருந்திருக்கான். இதுக்கிடையில திருப்பதி திருமலை தேவஸ்தானுக்கு ஜனார்த்தன் ராவ் 40 கோடி ரூபாய் நன்கொடை கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம ஆந்திரா தெலுங்கானாவில் இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலோட மேம்பாட்டுக்காக தனியா 40 கோடி ரூபாய் கொடுத்திருக்காரு. இப்படி ஏகப்பட்ட நல்ல விஷயங்களுக்கு அவர் தான தர்மம் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இப்படி ஊர் ஃபுல்லா கோடி கணக்கில் பணம் கொடுத்துட்டு இருக்கீங்க, ஆனா சொந்த பேரனுக்கு கொடுக்க மாட்டீங்களான்னு கேட்டோம் கீர்த்திராஜ் தன்னோட தாத்தா கிட்ட சண்டை போட்டதா சொல்லப்படுது. இன்னைக்கு கடைசியா ஒரு முறை தாத்தா கிட்ட சொத்தை கேட்டு பார்ப்போம், கொடுக்கலன்னா இன்னையோட அவருக்கு ஒரு முடிவு கட்டிடுவோம்னு நினைச்சுதான் ஜனார்த்தன் ராவை பார்க்கறதுக்கு அவரோட வீட்டுக்கு கத்தியோட போயிருக்கான் கீர்த்திராஜ். கூட தன்னோட அம்மா சரோஜினி தேவியையும் கூப்பிட்டுட்டு போயிருக்கான். ஒன்னு வேல்ஜன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ல என்னையும் ஒரு டைரக்டர் ஆக்கிடுங்க, இல்லைன்னா எங்க அம்மாவுக்கு சேர வேண்டிய சொத்தை பிரிச்சு கொடுத்துருங்கன்னு தாத்தா கிட்ட கேட்டிருக்கான் கீர்த்திராஜ். நீ எத்தனை முறை கேட்டாலும் என்னோட பதில் ஒண்ணுதான், நீ கேட்ட 2யுமே என்னால பண்ண முடியாதுன்னு திட்டவட்டமா சொல்லியிருக்காரு ஜனார்த்தன் ராவ். இப்படியே 2 பேத்துக்கும் இடையில வாக்குவாதம் வந்திருக்கு. அப்ப திடீர்னு ஆவேசப்பட்ட கீர்த்திராஜ் தான் மறைச்சு வச்சிருந்த கத்தியை எடுத்து ஜனார்த்தன் ராவை சரமாரியா குத்தி கிழிச்சிருக்கான்.
உச்சகட்ட கொலவரியில இருந்த கீர்த்திராஜ் வயசானவர்னு கூட பார்க்காம காட்டு மிராண்டித்தனமா விடாம குத்திக்கிட்டே இருந்திருக்கான். பக்கத்துல இருந்த சரோஜினி தேவி கீர்த்திராஜை தடுத்திருக்காங்க. அப்ப பெத்த தாயின்னு கூட பார்க்காம அவங்களையும் 2 முறை கத்தியால குத்தி இருக்கான். இதுல சரோஜினி மயங்கி விழுந்துட்டாங்க. ஜனார்த்தன் ராவும் ரத்த வெள்ளத்துல சரிஞ்சு விழுந்துட்டாரு. ஆனா ரத்த வெறி அடங்காம ஜனார்த்தன் ராவை 73 முறை கத்தியால ஆவேசமா குத்தி மிக மிக கொடூரமா கொலை பண்ணியிருக்கான் கீர்த்திராஜ். அதுக்கப்புறம் தான் எல்லாரும் சேர்ந்து கீர்த்திராஜை பிடிச்சு தர்ம அடி கொடுத்து போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. சரோஜினி தேவி ஆபத்தான நிலையில ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்க. கீர்த்திராஜ் மனசுல முளைச்ச சொத்து வெறிதான் கொலவெறியாவும் ரத்த வெறியாவும் மாறி இப்படி ரண கொடூரத்துல முடிஞ்சிருக்கு. குளிர்பானத்தில் விஷம் கலந்து கொடுத்து மாமியாரை கொல்ல முயற்சி. மர்டருக்காக மகளுடன் கைகோர்த்த தாய். தோழியையும் கூட்டு சேர்த்து மாஸ்டர் பிளான். மாமியாரை கொல்ல துணிந்தது ஏன்? கேடி மருமகள் சிக்கியது எப்படி? மக்களை தேடி மருத்துவ முகாம் திட்டத்திலிருந்து வந்திருக்கேன். வீடு வீடா போய் வயசானவங்களோட உடல்நிலைய பரிசோதிச்சுட்டு வர்றோம். குச்சிப்பாளையத்தில் இருக்கிற வயசானவங்களை எல்லாம் செக் பண்ணியாச்சு. மூதாட்டி தனலட்சுமி வீடு எது? அவங்க மட்டும்தான் மிஸ் ஆகுறாங்கன்னு கேட்டிருக்காங்க நர்ஸ் கோமதி. அந்த நேரத்துல அங்க நின்னுட்டு இருந்த கீர்த்தி என்னோட பாட்டி தான் தனலட்சுமின்னு சொல்லி இருக்காங்க. அடுத்து நர்ஸ் கோமதிய தன்னோட வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க கீர்த்தி. வீட்டில் இருந்த மூதாட்டி தனலட்சுமிய பரிசோதித்த கோமதி உங்களுக்கு ரத்த அழுத்தம் இருக்குதுமான்னு சொல்லி இருக்காங்க. பயப்படாதீங்க, நான் ஒரு மெடிசன் தர்றேன், அதை குடிச்சா சரியா போயிடும்னு சொல்லி இருக்காங்க. அதுக்கப்புறம் தனலட்சுமிக்கு ஜூஸ்ல மெடிசனை கலந்து கொடுத்து குடிக்க வச்சிருக்காங்க. ஜூஸ் கசப்பா இருக்குதுன்னு தனலட்சுமி சொல்ல, மருந்துன்னா அப்படித்தாமா இருக்கும், தைரியமா குடிங்கன்னு சொல்லி இருக்காங்க கோமதி. வீடு தேடி வந்து அக்கறையா கவனிச்ச கோமதி கிட்ட இருந்து போன் நம்பர் வாங்கி இருந்திருக்காங்க கீர்த்தி. கோமதி கிளம்பி போன 5 நிமிஷத்துல மூதாட்டி தனலட்சுமி வாயில நுர தள்ளி மயங்கி விழுந்திருக்காங்க. அதை பார்த்ததும் பதறி போன கீர்த்தி உடனே நர்ஸ் கோமதிக்கு கால் பண்ணி இருக்காங்க. நீங்க கொடுத்த ஜூஸை குடிச்சதும் பாட்டி வாந்தி எடுத்து மயங்கி விழுந்துட்டாங்கன்னு பதறிக்கிட்டே சொல்லி இருக்காங்க. கொஞ்ச நேரம் அப்படித்தான் இருக்கும், அதுவே சரியாகிடும்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணி இருக்காங்க கோமதி. அடுத்து மயங்கி கிடந்த தனலட்சுமிய பக்கத்துல இருக்கிற பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க கீர்த்தி. வாயில நுரை தள்ளி இருந்த தனலட்சுமிய பார்த்த மருத்துவர்கள் என்னாச்சு இவங்களுக்கு, என்ன சாப்பிட்டாங்கன்னு கேட்டு இருக்காங்க. மருத்துவ முகாமிலிருந்து வர்றோம்னு சொல்லிட்டு ஒரு ஜூஸ் கொடுத்தாங்க. அதை குடிச்சதும் தான் பாட்டி மயங்கி விழுந்துட்டாங்கன்னு சொல்லி இருக்காங்க கீர்த்தி. அடுத்து தனலட்சுமிய பரிசோதனை பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுத்திருக்காங்க மருத்துவர்கள். அப்பதான் தனலட்சுமி குடிச்ச ஜூஸ்ல பாய்சன் கலந்திருக்கிறத மருத்துவர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஜூஸ்ல விஷம் கலந்திருந்தது தெரிஞ்சு ஆடி போன கீர்த்தி உடனே போலீஸுக்கு தகவல் சொல்லி இருக்காங்க. அதுக்கப்புறம் அங்க வந்த போலீஸ் கீர்த்தி கிட்ட முதல்ல விசாரணை பண்ணாங்க. அப்ப நடந்ததை பத்தி ஒண்ணு விடாம எல்லாத்தையும் போலீஸ் கிட்ட சொல்லி இருக்காங்க கீர்த்தி. மக்களை தேடி மருத்துவ முகாம்ல கோமதி அப்படிங்கிறவங்க நியமிக்கப்பட்டிருக்காங்களான்னு போலீஸ் நேர்ல போய் விசாரணை பண்ணி இருக்காங்க. கோமதின்னு யாரும் இங்க வேலை பார்க்கல சார்னு சொல்லி இருக்காங்க அங்க இருந்தவங்க. அதுக்கப்புறம் இது திட்டம் போட்டு பண்ண கொலை முயற்சி தான் முடிவு பண்ண போலீஸ் நேரா தனலட்சுமி வீட்டுக்கிட்ட போய் அந்த தெருவில் இருந்த சிசிடிவி கேமராக்களை ஆய்வு பண்ணியிருக்காங்க. சிசிடிவி கேமராவில் கோமதி தெருவில் நடந்து போற வீடியோ பதிவாகி இருந்துச்சு. அதை வச்சு கோமதிய கண்டுபிடிச்ச போலீஸ் அதுக்கப்புறம் அவங்க கிட்ட விசாரணை நடத்தி இருக்காங்க. அப்பதான் தனலட்சுமிய கொலை பண்றதுக்கு முழுக்க முழுக்க பிளான் போட்டது அவங்களோட மருமகள் தமிழ்ச்செல்விதாங்கிறது தெரிய வந்திருக்கு. மாமியார தமிழ்ச்செல்வி கொலை முயற்சி பண்ணதுக்கு என்ன காரணம், மருமகள் மாமியாருக்குள்ள அப்படி என்ன பிரச்சனைன்னு விசாரிக்க ஆரம்பிச்சாங்க போலீஸ்.
நாமக்கல் திருச்செங்கோட்ல உள்ள தனலட்சுமியோட 2வது மகன் சரவண பெருமாள் மாற்று சமூகத்தைச் சேர்ந்த தமிழ்ச்செல்விய காதலிச்சு கல்யாணம் பண்ணியிருக்காரு. இந்த காதல் திருமணம் தனலட்சுமிக்கு சுத்தமா பிடிக்கல. அதனாலேயே கல்யாணத்துக்கு அப்புறம் சரவண பெருமாள் தமிழ்ச்செல்வி தம்பதி தனியா இன்னொரு வீட்டை வாடகைக்கு எடுத்துட்டு வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. இவங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. பேரம் பேத்தி வந்த பிறகும் கூட தனலட்சுமி மருமகள் தமிழ்ச்செல்விய முழுசா ஏத்துக்கல. தமிழ்ச்செல்விய விட்டு வந்துரு, நம்ம சாதியிலேயே ஒரு நல்ல பொண்ணா பார்த்து உனக்கு கட்டி வைக்கிறேன்னு மகன் சரவண பெருமாள் கிட்ட தாய் தனலட்சுமி அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருந்ததா சொல்லப்படுது. இந்த விஷயம் தமிழ்ச்செல்வி காதுக்கு போக கணவன் மனைவிக்கு நடுவுலையும் பிரச்சனை வந்திருக்கு. தமிழ்ச்செல்வி ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கறதால எப்ப பார்த்தாலும் அவங்கள மட்டம் தட்டிட்டே இருந்திருக்காங்க தனலட்சுமி. சமீபத்துல கூட ஒன்னும் இல்லாதவ என் பையனை மயக்கி கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு சொந்தக்காரங்க முன்னாடி வச்சு தமிழ்ச்செல்விய தனலட்சுமி திட்டி அவமானப்படுத்தினதாகவும் சொல்லப்படுது. இதெல்லாம் சேர்ந்து மாமியார் தனலட்சுமி மீது மருமகள் தமிழ்ச்செல்விக்கு கோபத்தை உண்டாக்கி இருக்கு. அது மட்டும் இல்லாம தனலட்சுமியோட கதையை முடிச்சிட்டா சொத்து பத்தெல்லாம் தன்னோட கணவன் சரவண பெருமாள் பேருக்கு வந்துடும், அப்படி சொத்து கைக்கு வந்துச்சுன்னா நம்ம கஷ்ட நஷ்டம்லாம் தீந்துரும்னு கணக்கு போட்டிருக்காங்க தமிழ்ச்செல்வி. தனலட்சுமியை கொலை பண்றதுக்கு தமிழ்ச்செல்விக்கு பக்கபலமா இருந்திருக்காங்க அவங்களோட அம்மா பாப்பாத்தி. மாமியார கொலை பண்றதுக்காக தனக்கு தெரிஞ்ச நர்சிங் டிப்ளமோ படிச்ச கோமதி கிட்ட தமிழ்ச்செல்வியும் பாப்பாத்தியும் தங்களோட பிளான பத்தி சொல்லி இருக்காங்க. நாங்க சொன்ன மாதிரி பண்ணிட்டா சொத்துல ஒரு பங்கு கொடுத்துடுறோம்னு சொல்லி கோமதி கிட்ட டீல் பேசி இருக்காங்க. சொத்துல ஒரு பங்குன்னு சொன்னதும் எல்லாத்துக்கும் ஓகே சொன்ன கோமதி மக்களை தேடி மருத்துவ முகாம் திட்டத்திலிருந்து வர்றேன்னு சொல்லி தனலட்சுமி வீட்டுக்கு போய் அவங்களுக்கு பாய்சன் ஜூஸ் கொடுத்திருக்காங்க. போலீஸ் விசாரணையில எல்லா தில்லாலங்கடி வேலையும் வெளிச்சத்துக்கு வந்ததால தமிழ்ச்செல்வி, பாப்பாத்தி, கோமதி 3 பேரும் இப்ப ஜெயில்ல கம்பி எண்ணிட்டு இருக்காங்க. தனலட்சுமி ஹாஸ்பிட்டல்ல தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. நண்பர்களுடன் மது அருந்திக் கொண்டிருந்த இளைஞர் வெட்டி கொலை. புறக்காவல் நிலையம் அருகே நடந்த பயங்கரம். மது போதையில் நடந்த தகராறா அல்லது அண்ணனை பழிவாங்க மாஸ்டர் பிளானா? பின்னணி என்ன? இரவு 12 மணி இருக்கும். தெருவே மயான அமைதியா இருந்திருக்கு. அப்போ சந்தன மாரியம்மன் கோயில் பக்கத்திலிருந்து பயங்கர அலறல் சப்தம் கேட்டிருக்கு. இந்த நேரத்துல என்ன சவுண்டு கேக்குதுன்னு அக்கம் பக்கத்துல உள்ளவங்க எல்லாரும் ஓடி போய் பார்த்திருக்காங்க. அங்க ராமசுப்ரமணி கண்ட துண்டமா வெட்டப்பட்டு ரத்த வெள்ளத்துல துடிச்சிட்டு இருந்திருக்காரு. அதை பார்த்து பதறினவங்க உடனே போலீஸுக்கோ ஆம்புலன்ஸுக்கோ தகவல் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து அங்க வந்த போலீஸ் ராமசுப்ரமணிய மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. ஆனா மணியோட உயிர் ஹாஸ்பிட்டலுக்கு போற வழியிலேயே நின்னுருச்சு. அதுக்கப்புறம் ராமசுப்ரமணிய கொலை பண்ணது யாரு, கண்ட துண்டமா வெட்டி போடுற அளவுக்கு என்ன பிரச்சனை, முன்விரோதம் காரணமா ராமசுப்ரமணி கொலை செய்யப்பட்டிருக்காரா இல்ல வேற ஏதாச்சும் காரணமான்னு தெரிஞ்சுக்க போலீஸ் விசாரணையில இறங்கி இருக்காங்க. ராமசுப்ரமணி இறந்து கிடந்த இடத்துல சோதனை நடந்துட்டு இருக்கிறப்ப அங்க 4-5 மது பாட்டில்களும் ஊறுகாய் பாக்கெட்டுகளும் இருந்ததை போலீஸ் பார்த்திருக்காங்க. இங்க வேற என்னமோ நடந்திருக்குது, ராமசுப்ரமணி கூட இருந்தவங்க தான் அவரை கொலை பண்ணி இருக்கணும்னு சொல்லி அந்த தெருவில் இருக்கிற எல்லா சிசிடிவி கேமராக்களையும் போலீஸ் ஒண்ணு விடாம அலசி ஆராய்ஞ்சிருக்காங்க. அதுல தான் சுப்பிரமணிய கொலை பண்ணது வேற யாரும் இல்ல, அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுங்கிறது தெரிய வந்துச்சு. உயிருக்கு உயிரா பழகுன நண்பனையே வெட்டி சாய்ச்சதுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்க போலீஸ் விசாரணையை வேகப்படுத்தி இருக்காங்க. மதுரை திடீர் நகர்ல இருந்த ராமசுப்ரமணி மதுரை மாட்டுத்தாவணி ஆம்னி பேருந்து நிலையத்துல டிக்கெட் ஏஜென்ட்டா வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. எப்பவோ வேலை முடிச்சுட்டு தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட மது குடிச்சிட்டு 7 மணிக்கு தான் வீட்டுக்கு போவாராம் ராமசுப்ரமணி. அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமையும் வேலை முடிச்சிட்டு தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ராமசுப்ரமணி மது குடிச்சிருக்காரு.
போத தலைக்கேறின ராமசுப்பிரமணிக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இடையில தகராறு ஏற்பட்டிருக்கு. அதனால ஆத்திரமடைஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் ராமசுப்பிரமணிய அறிவாளால சரமாரியா வெட்டி போட்டுட்டு அங்கிருந்து தப்பிச்சு போயிருக்கானுங்க. 7 மணிக்கெல்லாம் டான்னு வீட்டுக்கு வர்ற மகன் நைட்டு 10 மணி ஆகியும் வீட்டுக்கு வரல. மகன் இன்னும் வீட்டுக்கு வரலையேன்னு பெற்றோர் சுப்பிரமணிக்கு ஃபோன் பண்ணி இருக்காங்க. ஆனா அவரோட செல்போன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருந்திருக்கு. அடுத்து ராமசுப்பிரமணி கூட வேலை பார்க்கறவங்க கிட்ட கால் பண்ணி கேட்டு இருக்காங்க பெற்றோர். ராமசுப்பிரமணி 6:30 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு கிளம்பிட்டான்னு சொல்லியிருக்காங்க கூட வேலை பார்க்கறவங்க. மகன் எங்க போயிருப்பான்னு தெரியலையேன்னு பெற்றோர் பல இடங்கள்ல தேடி அலைஞ்சி நொந்து போயிருந்தாங்க. அந்த நேரத்துல தான் உங்க மகனை யாரோ கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு தகவல் போயிருக்கு. அதை கேட்டதும் அதிர்ச்சியில உறைஞ்சு போன பெற்றோர் சம்பவம் நடந்த இடத்துக்கு போயிருக்காங்க. அங்க மகன் சடலமா கிடந்திருக்கிறத பார்த்து பெற்றோர் கத்தி கதறி அழுதிருக்காங்க. ராமசுப்பிரமணிய வெட்டி போட்டுட்டு தப்பிச்சு போன 4 பேரையும் போலீஸ் தீவிரமா தேடிட்டு வர்றாங்க. ராமசுப்பிரமணியோட அண்ணன் மேல குண்டாஸ் வழக்கு இருக்கிறதுனால பழி வாங்கறதுக்காக பிளான் போட்டு தம்பி ராமசுப்பிரமணிய கொலை பண்ணியிருக்காங்களா இல்ல குடிபோதையில தான் ராமசுப்பிரமணி கொலை செய்யப்பட்டிருக்காரான்னு போலீஸ் விசாரணையில தான் தெரிய வரும். ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்தகவில். நிகழ்தகவு.